நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இவரு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? கொடுங்க. வள்ளி, வீட்ல யாராவது கேட்டா நாங்க டாக்டர் பார்க்க போயிருக்கோம் சொல்லிடு. வாங்கக்கா. காவியா தான் ஃபோன் பண்ணிருக்கா. ஏன் ஃபோன் போகுது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏதாவது விஷயம் இருந்தால் அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. நான் ராமநாதன் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. இந்த கல்யாண நாள் விஷயமா தான் நான் ஃபோன் பண்ணேன். வர்ற 24ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள்னு ஜோஷியர் சொன்னாரு. சார்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதம்னா நிச்சயத்தை அன்னைக்கே வச்சுக்கலாம். சமந்தி இருங்க, நான் பிரதீப் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். என்னங்க, 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கான், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு சமந்தி கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ ஓகேன்னு சொல்லு. சரிங்க, அவரு ஓகேன்னு சொல்லிட்டாருங்க. நீங்க இப்பவே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க, சரி. என்னங்க, கல்யாண நாள் முடிவாயிடுச்சு. நம்ம வீட்லயும் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். கோபி, நீ தான் பிரதீப்புக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும். நானா? என்னால முடியாது. அண்ணா, உன் கோவம் அப்பா மேல தானே, அதையே ஏன் மேல காட்டுற? இந்த பாரா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அப்படித்தான் நடப்பேன். யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. முதல்ல பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டேய் கோபி, நில்லு. எப்போ நடந்து போன விஷயத்துக்கு வஞ்சம் தீக்கிறதுக்கு நேரம் இது இல்ல. இந்த சந்தோஷமான நேரத்துல ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன்? மா, போதும். நான் இப்படி ஆனதுக்கு காரணமே உன் வீட்டுக்காரர் தான். சின்ன வயசுல அவர் என்ன எப்படி நடத்தினாருங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த குடும்பத்தை பத்தி எந்த கவலையுமே இல்லாம இருக்கிறவரு உன் வீட்டுக்காரர். உண்மையா இல்லையான்னு அவரையே கேளு. மறுபடியும் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரே, எல்லாம் போச்சு. என்னங்க, அவன் அப்படித்தாங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. காவ்யா, காவ்யா. அவங்க பவித்ராமாவை கூட்டிட்டு அப்பவே வெளியே போயிட்டாங்கய்யா. நான் எவ்வளவோ சொன்னேன் வீட்ல யாரும் இல்லைன்னு, ஆனா அவங்க கொஞ்சம் கூட கேட்காம கிளம்பி போயிட்டாங்கய்யா. என்ன, எங்க போறோம்னு சொல்லாம போயிட்டாங்களா? யார கேக்குற? பாத்தியாடா சின்னவனே, உன் பொண்டாட்டி எப்படி நடந்துக்கிறான்னு பாத்தியா?
இதையெல்லாம் நீ முதல்ல கண்டிச்சிருக்கணும். இவ்ளோ நடந்திருக்கு, நம்ம யார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிக்காம பவித்ராவை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும். ஏய், பொண்ணுங்கிறவ சொன்னதை கேட்கணும், இல்லைன்னா குடும்பமே உருப்படாது. சொல்லி முடிக்கல, வந்துட்டா. எங்க ஒளிஞ்சு நின்று ஒட்டு காட்டாலும் மகராசி. என்னடி இது புது பழக்கம்? நீயும் அவ கூட சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டியா? மாமா, நாங்க ஒன்னும் ஊர் சுத்த போகல, டாக்டர் தான் பார்க்க போனோம். அக்காவுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சிருக்காங்க. ஹரிச்சந்திர வாரிசு சொல்றாங்க, கேட்டுக்கங்க சாமி. அடியே இங்க பாரு, நாங்க என்ன நீங்க எங்கெங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு பின்னாடி வந்து பார்க்கவா செய்றோம்? டேய் வளர்ந்து கட்டவனே, என்னன்னு கேளுடா உன் பொண்டாட்டிய. அத்தை, நானும் அக்காவும் வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். டாக்டர் போய் அவசரமா பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதனாலதான் போனோம். என்னம்மா சொல்றீங்க? என்கிட்ட சொன்னீங்களா? வள்ளி, ஏன் இப்படி பொய் சொல்ற? ஐயோ, நான் பொய் சொல்லல. டேய் தனுசு, உன் பொண்டாட்டி முதல்ல பேசாம இருக்கு சொல்லு. டேய் வாய மூடுறா பெரியவன, எதை பேசினாலும் அமைதியா பேச கத்துக்க. டேய் சின்னவன, நீ உன் பொண்டாட்டியை கேள்றா. யாருக்கிட்டையும் சொல்லாம டாக்டரை போய் பார்க்குற அளவுக்கு என்ன அவசரம்? உடஞ்ச கண்ணாடிய ஒட்ட வச்சா அது ஒழுங்கா இருக்காது. அப்படித்தான் உன் பொண்டாட்டி கதையும். சொல்லாம போற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் கேளு. மாமா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒண்ணுதான். உங்க கணக்குப்படி அக்கா தாயாக முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. பாத்தியாடா சின்னவனே, இனிமே இவங்க கிட்டதான் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு நாம எல்லாம் கத்துக்கணும். என்னன்னு கேளுடா. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறவன். தனுஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் பேசாத. உன் விளக்கம் எதுவும் வேணாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனுஷ், ஏன் என் மேல இப்படி கோவப்படுற? அக்காவோட நல்லதுக்காக தானே அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். இது தப்பா? ரொம்ப சந்தோஷம். நீ செஞ்ச வேலைக்கு பெரிய அவார்டே கொடுக்கலாம். ஒரு தடவை யோசிச்சு செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. நானும் வீட்ல இல்ல, அப்பா அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. நீ என்னடா முட்டாத்தனமா வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க? காவ்யா, வர வர நீ ஓ இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க. தனுஷ், நான் ஒண்ணு பொய் சொல்லலையே. அதான் சொல்லியிருந்தேன்ல, டாக்டர் இன்னைக்கு மட்டும்தான் இருப்பாங்க,
நாளைக்கு ஃபாரின் போயிடுவாங்க. நம்ம டாக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதனாலதான் அவசரமா போக வேண்டியதாயிடுச்சு. நான் வள்ளி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஆனா அவ ஏன்னு தெரியல போய் சொல்றா. சரி போதும் நிறுத்து. உன் பேச்ச நான் நம்புறேன். இனிமேலாவது இந்த வீட்டுல உள்ளவங்களை கொஞ்சம் மதிச்சு நட. நம்ம பட்டது போதும் காவியா. உன்னோட அவசரத்துக்கு நீ என்னென்னமோ பண்ற. அதுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. உன்னை ஏன் முன்னாடி நிக்க வச்சா உங்க கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்கல காவியா. இத பார் காவியா, பவித்ரா நீ சேதுவோட மனைவி. அவங்கள அவன் பாத்துக்குவான். இனிமே நம்ம வாழ்க்கையை நாம பாத்துக்கலாம். நீ அங்க எது சொன்னாலும் எடுப்படாது காவியா. இதை நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். மறந்துடாத. இல்ல தனுஷ், பவித்ராக்காவை பத்தி சேது மாமாவுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அவங்க இருந்தா என்ன செத்தா என்ன நினைக்கிறாரு. இதுதான் இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையே. இந்த வீட்ல அக்காவை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா? ஒரு வேலைக்காரருக்கு இருக்கிற மரியாதை கூட அவங்களுக்கு இல்ல. ஆனா அக்கா நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் ஏன் பவித்ரா அக்கா மேல அக்கறை காட்டக்கூடாதுன்னு சொல்ற? எல்லா பிரச்சனையும் எடுத்து உன் தலையில போட்டுக்காத. போதும். இத பாரு, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீ வீட்ல இருந்தா போதும். என்னால அப்படியெல்லாம் அடிமையால இருக்க முடியாது. நீ வேலை செய்யறியோ இல்லையோ, 3 வேளை சாப்பிடுறல, அந்த திமிர்ல தாண்டி நீ இப்படி பேசுற. ஏன் நீ கூட தான் வேலைக்கு போகாம வெட்டியா இருக்க? ஏய், மாமா. தம்பியா வாங்க. யாருமா வேணி? அது அத்தை. வாங்க தம்பி, உள்ள வாங்க. என்னங்க இங்க வாங்களேன். என்ன மீனாட்சி? வாங்க உட்காருங்க. வாங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க. என்னடா முடிச்சிட்டு இருக்க? நம்ம மாப்பிள்ள பிரதீப்போட தம்பி ஜெய். அன்னைக்கு நீங்க வரும்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரெஸ்ட்ல இருந்தாரு. இவன் தான் அரவிந்த், எங்களுடைய ஒரே பையன். ஹாய் அரவிந்த். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பிரேஸ்லெட்டை எவ்வளவு நாள் நீங்க போட்டிருக்கீங்க? இது ஒரு 2 மாசமா போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்காது? இது பர்சனலா எனக்கு நான் ஆர்டர் பண்ணி செஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, கல்யாணத்துக்கு இதே மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி போட்டுருவோம். இல்ல இல்ல வேணாம், ரொம்ப நல்லா இருக்கேன்னு கேட்டேன். சரி அங்கிள், நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்ல ராமேஸ்வரத்துல 4 கல்யாண மண்டபம் காலியா இருக்கு. இதுல இருந்து எது அப்படின்னு சூஸ் பண்ணி அப்பா உங்களை சொல்லியிருக்காரு. என்ன தம்பி இது?
அப்பாவுக்கு எது சௌரியமோ அதே ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஐயோ, உங்களை கேட்காம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. ஏன்? ஏன்னா அப்பாவுக்கு சின்ன வயசுல இருந்தே வாத்தியார்னா பயம். நீங்க வேற வாத்தியார் ஆச்சு, அதான். சரிங்க அங்கிள், இதுல இருந்து எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. சரிப்பா. அப்போ நான் கிளம்புறேன். தம்பி இருங்க, சாப்பிட்டு போங்க. இல்ல ஆண்டி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்து இன்னொரு நாள் சாப்பிடுறேன். சரி வாங்க. பாய் ரவன். பாய். வரேங்க. போயிட்டு வாங்க. பாய். மீனாட்சி, இந்த மண்டபம் இல்லங்க, இந்த மண்டபம்லாம் ரெண்ட் ஜாஸ்திங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. என்னாச்சு உங்களுக்கு? அப்பா, அந்த டெண்டர் எடுத்தீங்கல்ல, அது ஓகே ஆயிடுச்சுல்ல? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னு தேடுறேன். ரொம்ப நாளா மேற்கால உதிச்ச சூரியன் இன்னைக்கு தான் கிழக்கால உதிச்சிருக்கு. நீ சாப்பிடு. அப்பா, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. போக போக கொஞ்சம் கொஞ்சமா புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, காவிய மேல எந்த தப்பும் இல்லைங்க. நாங்க 2 பேரும் உண்மையாவே டாக்டர் கிட்ட தாங்க போயிட்டு வந்தோம். வேலைக்காரி வள்ளி பொய் சொல்றாங்க. ஏங்க, பீரோல என்னங்க ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கீங்க? என்கிட்ட சொன்னா நான் எடுத்து தருவேன்ல.
ஏய், நீ எனக்கு உதவி பண்றேங்கிறது சேவை பண்றேங்கிறது இது எதுவுமே தேவையில்லை, புரிஞ்சுதா? நீ என் விஷயத்துல தலையிடாம இருந்தா அதுவே போதும். ஏய், எந்திரி. என்ன பாக்குற? இனிமே இந்த பெட்ல உட்கார்றதுக்கும் தூங்குறதுக்கும் உனக்கு இடம் கிடையாது. போ, அங்க போய் தரையில படுத்து தூங்கு. ஏன்னா இனி நீ இங்க படுக்கிற தகுதியை இழந்துட்ட. புரியலையா? ஏய், உனக்கு தான் அம்மாகிற தகுதியே இல்லையாடி.